வாங்க இன்றைக்கி நம்ம கீரை வடை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி தோல் சீவிட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச சிறுகீரையை இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நிறையா குழந்தைங்களுக்கு கீரைனா பிடிக்காது, அதனால் நம்ம இந்த மாதிரி வடை இந்த மாதிரி எதனா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. நம்ம கீரை இந்த மாதிரி அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம். இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். அரைக்கும் போது நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காம அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கீரை அலசின தண்ணி வேறு இருக்கும், அதனால் கீரையும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் அதோட. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு கவரோ இல்லை இலையோ இருந்தால் அதில் வச்சு தட்டி நீங்கள் வடை மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு சைடு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை அதோட சேர்க்கலாம். இந்த வடை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறுகீரையே டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வடை செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இப்போ இது வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற மாவை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.